வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமல் முஃமினூன இதா துக்கிரல்லாஹ், முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு முன்னால் இந்த வசனங்கள், இறை வேதங்கள், இறை அத்தியாயங்கள், வசனங்கள் எல்லாம் ஓதி காண்பித்த பிறகு அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலும் கூறுகின்றான். அப்ப மூன்றாவது ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு, நம்மளுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். நான்காவது இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று சொன்னால், மலக்குமார்கள் அவர்களுடைய தன்னுடைய இறக்கைகளை சூழ்ந்து அந்த மனிதர்களுடன் இருப்பார்கள். உதாரணத்திற்கு மலக்குமார்கள் எந்த இடத்தில் அந்த மஜ்லிஸு திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த மஜ்லிஸ் இருக்கிறதோ அந்த இடத்தை தேடி பார்த்து அந்த இடத்தில் உட்கார்ந்து அவர்கள் தன்னுடைய இறக்கைகளை சூழ்ந்து இருப்பார்கள் அந்த மக்களிடம். அதே போல ஒரு சம்பவம், முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜித்ல வராங்க. மஸ்ஜித்ல வந்ததுக்கு பிறகு ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். அந்த கூட்டம் ஏதோ ஒரு விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறீர்கள்? அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு சஹாபி சொல்கிறார், நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம், அல்லாஹ்வையுடைய திக்ர் செய்வதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட உடனே முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உண்மையாக நீங்க இந்த அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தான் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா, ஒன்று கூடியிருக்கிறார் என்று சொன்னவுடன் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம். முஆவியா ரலியல்லாஹு அவர்களை திரும்ப சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல் மஸ்ஜித்ல வரும்போது ஒரு சஹாபாக்கள் ஒரு கூட்டமாக அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதே போல கேட்டார்கள், எதற்காக நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி கொடுப்பதற்காக, அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி என்னை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்பதற்காக அனுப்பினான். அப்ப நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறீர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். இன்னும் மலக்குமார்களே, உங்கள் மீது அந்த அருள் சூழ்ந்து இருக்கிறது. அந்த மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கைகளை சூழ்ந்து உங்க கூட அமர்ந்து இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அவர்களுடைய இறக்கைகள் என்று சொன்னால், துன்யா, முதல் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய இறக்கைகள் முதல் வானத்திலிருந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் சூழ்ந்து இருக்கிறது.